மும்பை ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் முதலீடு செய்த ஆசிரம ஊழியர் 6,35,00,000 ரூபாயை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளார். புதுச்சேரி வாழைக்குளம் ஆப்பாவு நகரை சேர்ந்தவர் அஷித் குமார் மித்ரா. ஆசிரம ஊழியரான இவர் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் முதலீடு செய்வது தொடர்பாக ஆன்லைனில் தேடியுள்ளார். இதையடுத்து அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் முதலீடு செய்வது எப்படி, திறமையாக சம்பாதிக்கலாம், அதிக லாபத்தை தரும் ட்ரேடிங் நிறுவனங்கள் குறித்த தகவல்களை தெரிவித்துள்ளார். மேலும் முதலீடு செய்வதற்கான ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் லிங்க் ஒன்றை அனுப்பியுள்ளார். இதை நம்பிய ஆசிரம ஊழியர் அந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் லிங்கில் பல்வேறு தவணைகளாக 6,35,94,000 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் அவருக்கு 12,46,87,130 ரூபாய் லாபம் வந்துள்ளதாக அவரது கணக்கில் காட்டியுள்ளது. இதையடுத்து அந்த பணத்தை எடுக்க முயன்றபொழுது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் போலி ஆன்லைன் ஷேர் மார்க்கெட் வர்த்தகத்தில் முதலீடு செய்து பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல வானரப்பேட்டை பொறியாளர் தோட்டத்தை சேர்ந்தவர் பஹார்தீன். இவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி 3 லட்சம் ரூபாயை கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்துள்ளார். பின்னர் அதில் கிடைத்த 5,80,000 ரூபாய் பணத்தை எடுக்க முயன்ற பொழுது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதுகுறித்த புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.